பெரியம்மா, நீங்க சொல்லும்போது நீங்க எப்படி பண்ண போறீங்களோன்னு நினைச்சேன். ஆனா எவ்ளோ அழகா செஞ்சிருக்கீங்க. சரி, இது யாரோட முகம் மாதிரி இருக்கு பாரு. இது எங்கேயோ பார்த்த முகமா தான் இருக்கு, ஆனா சரியா சொல்ல தெரியல. யாருக்கும் தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். தெரியல. சிவரஞ்சனியோட முகம்தான். ஆமா பெரியம்மா, அவங்கள மாதிரி தான் இருக்கு. தத்ரூபமா இருக்கு பெரியம்மா. ஆனா குழந்தை முகத்தை எப்படி பண்ண போறீங்க? அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல? என்னாச்சு பெரியம்மா? சிவரஞ்சனிய மனசுல வச்சுக்கிட்டு அம்மா உருவத்தை செஞ்சுட்டேன். குழந்தை உருவத்துக்கு யார நினைக்கிறது? அத்தை, நானே ஒரு குழந்தை மாதிரி தானே, என்னோட முகத்தை வச்சு செய்யுங்க. ஏய், நீ அட குழந்தை? சி, சும்மாரு. இந்த குழந்தைய யார மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சீங்க? இந்த குழந்தை யாருன்னு தெரியல, ஆனா இந்த முகம் தான் என் மனசுல வந்துச்சு. யாருக்கும் தெரியலையா? இந்த வீட்ல ஒருத்தன் இருந்தானே, அவனோட முகம்தான். யார சொல்றீங்க மச்சான்? கதிரா? ஆமா, அவனோட சின்ன வயசு முகம்தான். என்ன இது திடீர்னு? இன்னைக்கு எந்த விசேஷமும் இல்லையே. இருக்கு பெரியம்மா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. பெரியப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் மயா, இங்க விழக்கூடாது. கோயில்ல வச்சு சாமியை தவிர வேற யார் காலையும் விழக்கூடாது. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். ஏங்க, நல்லா இருக்குங்க. பெரியப்பா கைக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல பெரியம்மா? பிரமாதமா இருக்கு மாயா. பார்த்து பார்த்து வாங்கியிருக்க போல. ஆமா, எத்தனை பவுனு? அதெல்லாம் எதுக்கு பெரியம்மா? இது கிஃப்ட், லவ், அஃபெக்ஷன். தனா, என்ன நீ எப்போ வந்த? ஃபாதர்ஸ் டேக்கு இந்த பிரேஸ்லெட்டை வாங்கி மாயா கிட்ட கொடுத்து விட்டது தனாதா. இத நான் போட்டுக்கிறேனான்னு பாக்குறதுக்காக அவ வந்திருக்கா. தனா, நல்ல டிசைனா பார்த்து வாங்கியிருக்க. ஆனா எதுக்குடி இவ்ளோ பெருசா? 6 பவுன் இருக்காது? இல்லம்மா, 4 பவுன் தான். 4? நல்லா இருக்கு, பார்க்க அம்சமா இருக்கு. அத நினைச்சேன். 4 பவுனோட விலை 4 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குமே. அத இவளால எப்படி வாங்க முடியும்னு நினைச்சியா? அது அது நான் சீட்டு போட்டு வச்சிருந்தேன். 5 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போடணும்னா மாசம் லட்சக்கணக்கில் பிசினஸ் இருக்கணும். அப்படி வளர்ந்துட்டாரா இவ புருஷன்? ஆமான்னு சொல்ல, ஏன் பேசாம நிக்கிற? ஏன் அவளை போய் பொய் சொல்ற ஜானகி? அவளால முடியாது. இந்த பிரேஸ்லெட் எப்படி வாங்குனான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? என்னங்க சொல்லுங்க. சொல்லல, காட்டுறேன். ஏங்க, பாவங்க, உங்க மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்கு பாவம் அவளுக்கு இந்த வழிதான் தோணிருக்கு போல. எந்த அப்பாவும் பசங்க கிட்ட பரிசை எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்பாவோட மனசு கோணாம நடந்துக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நீ நல்ல விதமா நடந்து கொடுத்த வாக்க காப்பாத்தி நீ கௌரவமா வாழ்ந்து காட்டு. அதுதான் எனக்கு பெரிய பரிசு. இந்தா, நீ வாங்கின பரிசை பத்திரமா வச்சுக்கோ. இது வெறும் தங்கம் இல்ல, உனக்கு கிடைச்ச கௌரவம். இந்தா,
அப்பா ம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இரு. சந்தோஷமா, ரொம்ப அழகா இருக்கு. அம்சமா பண்ணிருக்கீங்க. ஜானகி தான் செஞ்சா. பரிபூரணமா பண்ணிருக்கீங்கம்மா. இந்த பூஜையை நீங்க முடிக்கும் போது அந்த ஆத்மா உங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணும். கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும்மா. முக்கியமா அந்த சிலைக்கு பூஜை பண்ணணும். அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பூஜை எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுங்க சாமி, பண்ணிடலாம். சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த 3 பசங்களை வீட்டுக்கு முறைப்படி அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி உங்க வீட்டுல செய்யற பண்ட பலகாரத்தை அவங்கள வயிறார சாப்பிட வச்சு அனுப்புங்க. அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்க கண்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏய், இங்க இருந்த ட்ரெஸ் எங்க? என்கிட்ட கேட்டா வீட்ல நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பேன்? ட்ரெஸ் எங்க சொல்லு, டைம் ஆச்சு. ஏய் நீ இப்போ யாரு? நான் தாண்டி உன் புருஷன். ஐயோ அது இல்ல. நீ என்ன வேலை பாக்குற? ஓ அதுவா? மேனேஜர். தெரியுதுல, மேனேஜரா Dress போட்டுட்டு போகணும்ல, அதுக்காக Dress எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ம்? இரு இரு. இந்தா. என்னது? ஏய், எனக்கு எதுக்கடி கோட்டு சூட்டலாம்? நான் என்ன சிஎம்மா? நீ முதல்ல இந்த Dress போட்டுட்டு வா. போ கதிர். ம். சார் என்னாச்சு சார்? எல்லாரும் வேலை செய்யாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஃபுட் ஐட்டம்லாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் அடுப்பு கூட பத்த வைக்கல சார் டைம் ஆயிடுச்சு சார். ஏன் இன்னும் வேலை ஆரம்பிக்கல? எல்லாரும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்கப்பா. ஏன் சார், என்ன பிரச்சனை? அத நீயே கேளுப்பா. என்னண்ணா ஆச்சு? ஏன் திடீர்னு வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க? நீ நேத்து இந்த ஹோட்டலுக்கு மேனேஜராவே வேலைக்கு வந்துட்ட. ஆனா நாங்க வருஷக்கணக்கா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் டேபிள் துடைக்கிறான், இவன் சமைக்கிறான், மத்தவங்க சர்வ் பண்றாங்க. நான் பர்ச்சேஸ்க்கு போறேன். ஆனா அதே வேலைய அதே சம்பளத்துக்கு தான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிரகாஷ், அவருக்கும் உங்க பிரச்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எங்க உழைப்புக்கேத்த சம்பளம் நீங்க தரல. இன்னும் எங்களுக்கு அதிக சம்பளம் வேணும். எவ்வளவு? இப்போ கொடுக்கறத விட 3 மடங்கு சம்பளம் அதிகமா வேணும். எங்க எல்லாருக்கும் வேணும். ஏன்பா திடீர்னு எப்படிப்பா வசதி கொடுக்க முடியும்? விலைவாசி ஏறி போச்சு, கேஸ் ப்ராப்ளம் இருக்கு, கஸ்டமர் வர்றதும் கம்மியாகி போச்சு. நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறேன்ப்பா. இந்த நேரத்தில் போய் 3 மடங்கு சம்பளம் கேட்டீங்கன்னா எப்படிப்பா?